அண்மைச் செய்தி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக சார்பில் வேட்பாளர் களமிறங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் திமுக போட்டியிடுவதாக அண்மை தகவல் கிடைத்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளர் களமிறக்கப்படுவார் என செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் திமுக போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளர் களமிறக்கப்படுவார் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டதால் திமுக வேட்பாளர் களமிறக்கப்படுவதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளர் களமிறக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டதால் காங்கிரஸ் போட்டியிடுவதிலிருந்து விலகியிருப்பதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் வரவிருக்கிறது. இந்நிலையில் திமுக போட்டியிடுவதாக செல்வ பெருந்தகை அறிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டதால் காங்கிரஸ் போட்டியிடுவதிலிருந்து விலகியிருப்பதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுவதாக செல்வ பெருந்தகை அறிவித்திருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க, நாட்டில் ஜனநாயகம் மலரச் செய்ய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளரை பெருவாரியான வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்றும் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கிறது. வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதனையொட்டி இந்தியா கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளர் களமிறக்கப்படுவார் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டதால் காங்கிரஸ் போட்டியிலிருந்து விலகி இருப்பதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவனின் மறைவையொட்டி ஈரோடு கிழக்கு தொகுதியில் தற்போது இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதன்படி வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளர் களமிறக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்கள் பதிவு பண்ணலாம். ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி அதற்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் ஏற்கனவே அந்த தொகுதியில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டு, திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டு இதற்கு முன்பு EVKS இளங்கோவன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பின்பு அவர் மறைந்தார். அதற்கு முன்னதாக அவருடைய மகன் திருமகன் ஈவேரா இருந்தார். அதற்கு பிறகுதான் இந்த இடைத்தேர்தல் நடந்தது. இந்த நிலையில் மீண்டும் இந்த தொகுதி காங்கிரசிற்கு ஒதுக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில் திடீரென எதிர்பாராத விதமாக திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில களமிறங்க இருக்கிறார் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த அறிவிப்பினை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகையே இது தொடர்பான ஒரு அறிவிப்பை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். மேலும் அந்த அறிவிப்பில் EVKS இளங்கோவன் அவர்கள் மறைவடைந்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் வரவிருக்கிறது. ஆனால் 2026 சட்டமன்ற பொது தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் இந்தியா கூட்டணியினுடைய தமிழ்நாட்டின் தலைவராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதன்முறையாக
இது கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிடமும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமை மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிலும் தீவிர ஆலோசனை செய்து அதற்கு பிறகு ஒருமனதாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும், இந்தியா கூட்டணியின் சார்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியின் இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் போட்டியிடுவார் என்று இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க, நாட்டில் ஜனநாயகம் வளர செய்வதற்காக இந்திய கூட்டணியின் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை வெற்றி பெற வைப்பதற்காக இந்த கூட்டணியின் கட்சியின் தோழமை கட்சி என்ற சார்பில் நாங்கள் உழைப்போம் என்று அந்த அறிக்கையில் செல்வ பெருந்தகை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன்படி நாளை திமுக கூட்டணியில் திமுக வேட்பாளர் நாளை யார் என்பது அறிவிக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுவதாக செல்வ பெருந்தகை அறிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதன்முறையாக கேட்டுக் கொண்டதால் காங்கிரஸ் போட்டியிலிருந்து விலகியிருப்பதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. EVKS இளங்கோவனின் மறைவையொட்டி ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் தலைமை, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையின் தீவிர ஆலோசனைக்கு பிறகு திமுக போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். மேலும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் விரைவில் அறிவிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார்.